கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இருக்கும் தேவனின் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நல்ல நாளை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் பிதாவை துதிக்கவும் ஆராதிக்கவும் பிதாவை உங்களுடைய ஜனத்தை கூட்டி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஒருவரே தேவன், நம்மை தவிர ஒரு தேவன் இல்லை பிதாவே. நாங்கள் ஹல்லேலூயா நன்றி உள்ளத்தோடு பிதாவை உங்களுடைய பாதப்படி வருகிறோம். உண்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உயர்த்தவும் கர்த்தாவே. நீர் செய்த நன்மைகளை பிதாவை கொண்டாடுவோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை வேலி அடித்து காத்து சத்ருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி எங்களை பிதாவே ஹல்லேலூயா எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து எங்களை நடத்துகிற விதங்களை கண்டு ஐயோ என் தேவன் பெரியவர் என்று சொல்லி ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தர். இந்த வேலையில் மையம் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் அல்ல கர்த்தாவே, நீர் மாத்திரம் மையப்படும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தகனமையாய் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே தேவன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. படிக்கிறது எங்களை கருத்துக்கிறோம், எங்களை சுத்திகரித்து ஹல்லேலூயா சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தகுதி உள்ளவர்களா இந்த ஆராதனைக்கு தகுதி உள்ளவர்களா மாற்றி தரக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பெருமையாக்குறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரம் மையம் எடுத்துக்கொள்ளும். இந்த பாடும்போது பாடலையும் கர்த்தாவே, அந்த செய்தியையும் அந்த வசனத்தையும் வார்த்தையும் கர்த்தாவே நீர் விட்டு தரக்கூடிய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மறைத்த நீர் மையப்படும் இயேசு மூலமாக ஜெபங்களும் பரப்பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னால் சீடராகுவோம் என்று சொல்லி கர்த்தரை ஹல்லேலூயா உயர்த்தி அர்ப்பணித்து நாம் பாடுவோம். இயேசு கிறிஸ்து என்னால் சீடராகுவோம், விசுவாசத்தில் இந்த வேளையில் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். அங்கங்கு சாட்சிகளை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுபோல ஒரு இடத்திலையும் கர்த்தர் இந்த நேரத்தில் ஹல்லேலூயா எங்கெங்கு பிரச்சனைகளும் ஹல்லேலூயா எல்லாம் மூடி கிடக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக சாட்சிகளை ஏற்கிறார், அற்புதம் செய்கிறார், அடையாளத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவன், அவர் ஜீவிக்கிறவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு நம் வாழ்க்கையை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி இந்த செய்திக்காய் நாம் ஜெபித்து கடந்து செல்வோம். பிதாவே, இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது கர்த்தாவே, நீர் விட்டு தாரும். எங்களுக்குள் ஜீவன் ஹல்லேலூயா புதுப்பிக்கவும், எங்கள் புதிதான ஜீவனை அனுபவிக்கணும், இன்னும் பலப்படவும் கர்த்தாவுடைய விசுவாசத்தில் எழும்பவும் கர்த்தர் கிருபை செய்யும்.
ஹல்லேலூயா வார்த்தையானது ஹல்லேலூயா எங்களை புடமிட்டு எங்களை சரி செய்து எங்களை ஹல்லேலூயா பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி நடத்த முடியாது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது மீதியானது எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு மூலமா ஜெபங்களும் பரப்பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போன வாரங்களில் ஒரு செய்தியை ஒரு தொடராய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முன்பாக நாம் பார்க்கும்பொழுது ஹல்லேலூயா ஆவி ஆனவர் என்று சொல்லி விதவிதமான ஆவியின் வரங்களையும் அவர் செய்யும் கிரியைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதையும் அவர் ஹல்லேலூயா அந்த ஆவியினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான தொடுதலையும் அவரை விடுவித்து ஜெயத்தையும் கொடுத்து கொண்டு வருவதை எப்படியெல்லாம் அவர் செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். பின்பாக ஹல்லேலூயா வார்த்தையை பார்த்தோம். பின்பாக ஹல்லேலூயா விசேஷமாய் பரிசுத்தாவின் வரங்களை குறித்து நாம் பார்த்தோம். பரிசுத்தாவின் வரங்களில் தீர்க்க தரிசனம், அல்லது பொய் தீர்க்கதரிசிகள், ஹல்லேலூயா பொய்யான தீர்க்கதரிசிகள், அவருடைய கிரியைகள், பின்பாக அதில் தீர்க்க தரிசனத்தை எப்படி நாம் உட்கொண்டு நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது நம்ம அந்த தீர்க்க தரிசனத்தின் வரத்தை நமக்குள்ளாய் வர வேண்டும், பரிசுத்தாவி நமக்குள்ளாய் வர வேண்டும், ரட்சிப்பு நமக்குள்ளே முழுமையாக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடுத்த தொடரை பார்க்கும்பொழுது ஹல்லேலூயா ரட்சிப்பு நமக்குள்ளாய் ஹல்லேலூயா முழுமையும் ஹல்லேலூயா நமக்குள்ளாய் விசுவாசம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ரட்சிப்பு வந்தாலே விசுவாசம் நம்ம அதிகரித்துக் கொண்டே போகும்பொழுது கர்த்தருடைய வரமும் கர்த்தருடைய அபிஷேகமும் பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள அதிகரித்துக் கொண்டே வரும். அது நம்மளை பரலோகத்தின் நேராயும் பரிசுத்தாவிக்கு நடுமத்தியில் நிறுத்தவும், பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மை கொண்டு நடக்கவும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரலோகத்தின் பிள்ளைகளை மாறவும் இந்த ஹல்லேலூயா விசுவாசம் நமக்கு முதன்மையாக தேவைப்படுகிறது. இந்த விசுவாசத்தை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஒரு மனுஷன் விசுவாசத்தில் நான் வார்த்தையை கேட்டு கர்த்தரை ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் பின்பாக அவன் இன்னும் விசுவாசத்தில் வளர வேண்டும். அந்த நிலையில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஹல்லேலூயா அவன் நாளடைவில் குறைந்து கொண்டே போகும். சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, வேதத்தை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா அங்கு ஹல்லேலூயா பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா அந்த காலத்தில் இருக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலனும் அந்த நாட்களில் சபைகளுக்கு எழுதும் பொழுதும் சில பேர் ஹல்லேலூயா இல்லாத காரியங்கள், வேண்டாத காரியங்கள், கர்த்தருக்கு விசுவாசம் இல்லாத காரியங்களை பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் குறித்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஹல்லேலூயா நம்முடைய மார்ட்டின் லூத்தர் கிங் ஹல்லேலூயா பார்க்கும்பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் பாரம்பரியத்திலிருந்து விடுபட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் கூட இருக்கும் ஹல்லேலூயா அவரை பின்பற்றி கொண்டு வருபவர்கள் அவர்கள் உண்மையாய் கர்த்தரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம், இல்லை கர்த்தரை நாங்கள் அறிகிறோம் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவானவர் இல்லை. ஹல்லேலூயா அவர்கள் அந்த தேவாலயத்தில் செய்துவிட்டு வெளியில வரும்போது அவர்கள் தம் இஷ்டத்துக்கு சுயத்துக்கு அவர் நடந்து கொண்டிருப்பதை பார்த்துதான் ஹல்லேலூயா அவர் ரிஃபர்மேஷனை மாற்றினார். என்று சொன்னால் அந்த காலத்தில் அவர் என்ன செய்யும், பாவத்தை விலைக்கு விற்று பாவ மன்னிப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். ஒரு மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் பாடுபட்டார். ஆனால் பவுல் அப்போஸ்தலனும் கர்த்தரும் நமக்குள்ளாய் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளாய் இந்த காரியம் இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியில் நாம் நிரம்பும் பொழுது அந்த நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாய் விசுவாசம் கர்த்தருக்குள்ளாய் அதிகரிக்க வேண்டும். நாம் முதலாவது விசுவாசத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியங்களை நாம் உண்மையாய் விசுவாசிக்க வேண்டும். நம் வேதத்தில் எழுதியிருக்கிறது அதை அப்படியே உட்கொள்ள வேண்டும், அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி ஜீவனை மாற்றி அமைக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு நெருங்கி வருவதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஹல்லேலூயா ஏதேன் தோட்டத்திலிருந்து ஹல்லேலூயா நாம் விசுவாசிக்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் ஹல்லேலூயா சத்துருவானவனை தள்ளிவிட்டு அந்த இடத்தில் நம்மை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்மை சிருஷ்டித்தார் என்று நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா அதை நம்பி விட்டு ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை உண்டாக்கினார், தன் கையை கொண்டு உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ப வேண்டும். ஹல்லேலூயா அந்த கையினால் உண்டாக்கி விட்டு அவர் ஜீவனை நம்மை ஊதி ஹல்லேலூயா நம்மை வாழ வைக்கும்படியாய் ஹல்லேலூயா ஏதேன் தோட்டத்தில் விட்டார் என்று சொல்லி பார்க்க வேண்டும். இதை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள், ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஹல்லேலூயா அவர்களை கீழ்ப்படியாமை ஹல்லேலூயா கீழ்ப்படிந்து இல்லாமல் அவர்கள் என்ன செய்தார், நித்திய வாழ்வை இழந்து விட்டார்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா இதற்கு கர்த்தர் நமக்காய் அவர் சொந்த மகனை கொடுத்து ரத்தம் சிந்தி நமக்காய் ஹல்லேலூயா அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்து அந்த பாவத்துக்கு சம்பளமாய் அவர் ரத்தத்தை விலை கொடுத்து அவர் என்ன செய்தார், நாம் அப்படியாய் ஜீவிக்க வேண்டும்.
அவர் இதையெல்லாம் நமக்காய் செய்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. நியூ இயர் என்று பார்க்கிறோம், ஹல்லேலூயா, குட் ஃப்ரைடே என்று பார்க்கிறோம், ஈஸ்டர் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓகே, எல்லாம் பார்க்கிறோம். பண்டிகை இல்லாமல் ஹல்லேலூயா நாம் உள்ளிலிருந்து ஆவியில் கொண்டாட வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். அதை கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியம் என்று சொல்லி அவரிடத்தில் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாம்சீகமான வாழ்க்கை அல்ல, மாம்சத்துக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய ஜீவனில் அவரை ஒப்புக் கொடுத்து அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லும் காரியத்தை அப்படியே கீழ்ப்படிவது. இந்த கீழ்ப்படிவது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இதை நம்புவதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அவரை பிரியப்படுத்துவதுதான் ஹல்லேலூயா விசுவாசம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நாம் ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ளாய் நாம் வளர்ந்து வந்தோம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமான காரியம் நமக்குள்ள எப்பொழுதும் பச்சை பசேர் என்று ஹல்லேலூயா அது துளிர் விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் அதை பார்த்தோம், 2 நாள் கேட்டோம், 3ஆம் நாள் மறந்து விட்டோம் என்று இல்லாமல் ஹல்லேலூயா அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு தினமும் கர்த்தரை துதித்துக் கொண்டு அவர் செய்த மகா பெரும் காரியங்களை ஹல்லேலூயா கொண்டாடி கொண்டு ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிப்பதிலும், வேதத்தை வாசிப்பதிலும், அந்நிய பாஷையில் பேசி அவர் துதிப்பதிலும் ஹல்லேலூயா அவரை விடாமல் அவருக்கு எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், சபையின் வாழ்க்கையில் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியம் கொள்வதிலும் ஹல்லேலூயா அதே ஜீவனாய் கொண்டு நடப்பதிலும் கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுஷனின் வாழ்க்கையில் விசுவாசம் எழுவில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் ஹல்லேலூயா வெகு லேசாக சத்ருவானவன் கையெழுத்துக் கொண்டு விடுவான். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருக்காய் விட்டு விட்டேன், எல்லாம் கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அதில் திரும்ப பழைய வாழ்க்கையில் கை வைக்கும் பொழுது அது ரொம்ப சுலபமான காரியம் சத்ருவுக்கு. ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாவை கொண்டு செல்ல ஹல்லேலூயா அது எங்கு விடுபட்டு கர்த்தர் கொண்டு வந்தாரோ ஹல்லேலூயா அது திரும்பவும் அவன் கையில் போய் சிக்கிக் கொண்டு ஹல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை இல்லாமல் அவர் சிந்தின ரத்தம் ஹல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை கொடுக்காமல் ஹல்லேலூயா அது இழந்து போகும் ஒரு நிலைமையில் நின்று கொண்டு இருக்கும். இன்றைக்கு நாம் அதை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் கடந்து செல்லும் அந்த உலகெங்கும் பார்க்கும் பொழுது இன்றைக்கு என்னென்னமோ காரியங்களும் நடக்கிறது. இன்று ஒன்றுமில்லை, ஒரு சிறிய வைரஸ் ஹல்லேலூயா இந்த உலகமே மடிந்து கிடக்கிறது. எல்லாரும் நினைத்தோம் நாங்க ஹல்லேலூயா நாங்க நிலாவுக்கு போய் விட்டோம், மாசுக்கு போய் விட்டோம், அங்கு போய் வீடு கட்ட போறோம், இங்கு போய் வீடு கட்ட போறோம், இவ்வளவு சொத்து இருக்கிறது, இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஆனால் ஹல்லேலூயா ஒரு சிறிய வயசை ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா அதை அவிழ்த்து விட்டும் பொழுது ஹல்லேலூயா நாம் எம்மாத்திரம் என்று சொல்லி இன்றைக்கு ஹல்லேலூயா வெக்கப்பட்டு கூனி குறுகி உட்கார வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இத்தனை நாட்கள் கர்த்தர் கொடுத்த சலுகைகளும் ஆசீர்வாதங்களும் ஜெயங்களும் ஹல்லேலூயா பாருங்கள். ஹல்லேலூயா போன வருஷம் இந்த வேளையில் ஹல்லேலூயா நிம்மதியை காரை எடுத்துக்கொண்டு எங்க வேணா போகலாம், என்ன வேணா செய்யலாம், எந்த வேணாலும் செய்யலாம் என்று இருந்தோம். ஆனால் இன்றைக்கு வெளியில போவது கஷ்டம். ஹல்லேலூயா சாப்பிடுவது என்ன சாப்பிடுவது யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. யாரோட பேச வேண்டும், யாருக்கு கை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டியதா இருக்குது. இந்த சலுகைகள் எல்லாம் விட்டு போகும்பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூறுவோம். ஆனால் நாம் கர்த்தரை ஏன் இந்த கர்த்தர் இதை செய்தார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா நம் வாழ்க்கையில் விசுவாசம் குறைந்ததுனாலா, இல்லை கர்த்தரை ஆராதிப்பதில் நாம் கர்த்தரை மறந்து போனதுனாலா, அல்லது கர்த்தர் என்னை இத்தனை நாட்கள் தாங்கி பிடித்த அந்த நன்மைகளை நினைக்காமல் அவரை துதிக்காமல் அதை ஜெபிக்காமல் போனதுனாலையோ ஹல்லேலூயா நாம் நாமே சரி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வேளையில் அல்லது நமக்குள்ளாக இந்த நாட்களில் ஹல்லேலூயா அவசியமாக விசுவாசம் நம்ம எழுத வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா கொண்டு பார்ப்போம். ஹல்லேலூயா டைட்டஸ் ஹல்லேலூயா தீத்து 1:16 வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆமா கிரியைகளினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா பாருங்க. ஹல்லேலூயா இந்த காலத்தில் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆதி காலத்தில் ஹல்லேலூயா அப்போஸ்தலர்கள் எல்லாம் நடந்து அங்கும் இங்குமாய் சென்று ஆத்மா அறுவடை செய்து அபிஷேகத்தின் வல்லமையினால் கிரியைகள் வெளிப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ ஹல்லேலூயா பார்க்கும்பொழுது ஹல்லேலூயா எல்லாரும் சொல்கிறார்கள் நான் கர்த்தரை அறிந்தவனாக இருக்கிறேன், ஹல்லேலூயா எல்லாரும் கண் முன்பாக நான் ஹல்லேலூயா இத்தனை கொடுக்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அது கிரியற்ற கர்த்தருக்குள்ளாய் இருந்து கிரியை செய்யாத ஹல்லேலூயா வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஹல்லேலூயா சோடமும் குமராவும் அப்படிதான் இருந்தது. ஹல்லேலூயா அவர்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதை கர்த்தர் தண்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஹல்லேலூயா அதே போல் ஹல்லேலூயா இன்றைக்கு பெரிய பெரிய காரியங்களை சொல்கிறோம், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார், பெரிய சபைகள் இருக்கிறது. ஆனா கிரியை எங்க இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது அது கிரியையற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது சபையை குறித்து நாம் குற்றம் சொல்ல முடியாது. நாம் ஏன்னு சொல்கிறார், நம்மை சபையை சேர்ந்த விசுவாசிகள்
அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கர்த்தரை தேவனாய் கொண்டாட ஹalleluya அவர் நேரம் செலவிட அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவருக்கு முதலிடம் கொடுக்க மறந்து போனதினால் இது சம்பவிக்கிறது என்று சொல்லி நாம் உணர முடியும். ஹalleluya நாம் எப்படி ஆதியில் நாம் கர்த்தரை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஹalleluya எப்படியா அவரை சேர்ந்து வந்தோமோ ஹalleluya ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது அவர் சேர்ந்து வருகிறோமா? ஹalleluya நான் ஜெபித்தேன் ஹalleluya நடந்து கொண்டு போகும்போது கர்த்தாவே எனக்கு ஒரு மோட்டார் பைக் வாங்கி கொடுக்கணும் அழுது ஹalleluya கர்த்தர் வாங்கி கொடுத்தார். ஹalleluya நான் மோட்டார் பைக் வைத்து நான் ஊழியத்துக்கு வருவேன் என்று சொன்னேன். அதை செய்தேன். ஹalleluya அதை செய்த போது கர்த்தர் ஒரு வழியை திறந்தார். அங்கிருந்து மஸ்கட்டுக்கு வந்தேன். மஸ்கட்ல வந்து இப்போது 30 வருஷம் ஆகிவிட்டது. கர்த்தர் ஹalleluya என்னை கைப்பிடித்தவர் இன்னும் கைவிடாமல் நடந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நான் உண்மையா இருக்கிறேன்னா என்னை நான் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது இல்லை. ஹalleluya அந்த காலத்தில் நான் வைராக்கியமா ஓடினது போல இந்த காலத்தில் ஓட முடியாத நிலைமைகள். ஹalleluya ஒருத்தர் வீட்டில் சேர்க்க முடியாத நிலைமை. ஹalleluya ஆனாலும் முடிந்த அளவுக்கு கர்த்தருக்காய் நாம் ஹalleluya ஒரு ஆத்மா ஒரு குடும்பம் என்று சொல்லி அவர்களுக்காய் வழி நடத்துவதை ஹalleluya அவர் இருக்கிற நிலைமையை கெடுத்து விடுற அளவில் நாம் ஹalleluya ஏன்னா நம்முடைய அடிஸ்தானம் சரியில்லாமல் இருக்கிறது. ஹalleluya அதனால் ஹalleluya ஆத்துமாக்கள் இழந்து போகாதபடி சபையை விட்டு போகாதபடி கர்த்தருடைய சரீரத்தை விட்டு போகாதபடி கர்த்தர் அபிஷேகத்தை விட்டு போகாதபடி நாம் அவர்களுக்காக செபித்து அனல் காத்து அவர்களை எப்படி ஒரு கோழி தன் குஞ்சிலை பொறித்தெடுக்க முட்டையிலிருந்து குஞ்சிலை பொறித்தெடுக்கிற போதோ அது போல ஹalleluya இந்த வேதனை பட்டு அவர்களை பெற்றெடுக்க ஹalleluya நாம் நம்மை அர்ப்பணிப்போமா என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் நாம் இதுவரைக்கும் செய்தோமா என்றால் இல்லை. ஆனால் இனிமேல் செய்வோமா? நிச்சயமாய் செய்வோம் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹalleluya ஒரு ஆத்துமா ஹalleluya நான் வரும்பொழுது ஹalleluya ஒரு ஆத்துமா கலை செய்து இன்றைக்கு பார்க்கும்போது வசனம் 1:14 சொல்லுகிறது ஹalleluya such people claim that they know God but they deny him by the way that they live. அவங்க வாழ்ற வாழ்க்கையில வச்சு அவர் இல்லை என்று சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வாழ்ற விதம் வித்தியாசமா இருக்கிறது. They are despicable and disobedient, worthless for doing anything good. ஹalleluya ஒரு நன்மை செய்ய தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். ஹalleluya இன்றைக்கு ஹalleluya கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னார். நாம் கர்த்தருக்குள் தகுதி கொள்ளும். எப்படி தகுதியா இருக்க வேண்டும்னா விசுவாசத்தில் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை ஹalleluya இங்கும் அங்குமாய் ஹalleluya பார்க்கறது எல்லாத்தையும் நம்பிவிட்டு ஹalleluya நாம் ஒரு பக்கம் நம்மை காத்துக் கொள்வோம். நமக்காய் சேர்த்துக் கொள்வோம். நம் மாத்திரம் வாழ்வோம். நம் குடும்பம் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது கர்த்தர் அதற்காக நமக்கு தேடி வரவில்லை. அதற்காக அடிக்கப்படவில்லை. அதற்காக ரத்தம் சிந்தவில்லை. ஹalleluya என் ஜனம் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னை ஹalleluya முன்னிறுத்தி ஆராதிப்பார்கள். ஹalleluya அவர்களை உண்டாக்கினது பரலோகத்துக்கு கொண்டு வந்து இந்த ஆராதனைகள் அவர்களை நிறுத்தும்படியா பரிசுத்தவான்களை நிறுத்தி அந்த ஆராதனையில் மகிமைப்படும்படியாதான் நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கும்பொழுது ஹalleluya இந்த வீட்டில் போய் நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு எப்படியா ரோமர் 6:1-14 வரைக்கும் பார்க்கும்பொழுது ஹalleluya எப்படியாய் என்று சொல்லி ஹalleluya எந்தெந்த இடங்களில் தவறு செய்து போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பாருங்க யாக்கோபு ஜேம்ஸ் 2:10 வாசிப்போம். எப்படியெனில் ஒருவர் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஒன்றில தவறினா எல்லாத்திலையும் குற்றவாளி சொல்லுவாங்க. நம்ம வந்து கர்த்தர் நான் சொல்லுவேன். நான் வந்து சொல்லும்போது அவன் போராயம் கிறிஸ்டின் ஆயிட்டேன். நான் சிகரெட் பிடிக்கிறது கிடையாது, தண்ணி அடிக்கிறது கிடையாது, குதிரை மேல கட்டுறது கிடையாது, மூக்குப்பிடி போடுறது கிடையாது, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த ஒரு ஊழியக்காரர் இருந்தார் கேரளாவில். இந்த ஒரு ஊழியக்காரர் தான் அப்படிங்கிற மெசேஜ் சொல்லியிருந்தாரு. நல்ல ஊழியம் செய்வாரு, வெள்ளையும் போட்டுட்டு இருப்பாரு, வேஷ்டி அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு பைபிள் அக்கில் வச்சுட்டு போவாரு. அந்த வரப்புல நடந்துட்டு போகும்போது இவர் எதிர்க்க வந்த பொழுது பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஊழியர் அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்படி பார்த்தா உள்ள வாயில வெத்தலை பாக்கும் கோயிலையும் போட்டுட்டு இருக்கிறாரு. இவர் ஊழியம் செஞ்சு எத்தனை பேர் வந்து கற்றுக் கூட போவாங்க. இவர் ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கை, ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்காரு. இவன் வந்து விடுபட்டவனா ரட்சிப்புல வந்தும் இவன் பிரசங்கித்தும் இவன் வந்து கர்த்தருக்கு முன்னாடி எப்பேற்பட்டவனா இருக்கிறான்? அடிமைப்பட்டவனை சத்ருவான கட்டி வைத்திருக்கிறான். ஹalleluya இவன் கர்த்தரின் நாமத்தை சொன்னான் அவன் பரலோகம் போவானா? இல்லை. ஹalleluya இவன் முதலாவது ஒரு மனுஷனும் ஹalleluya தனிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பவன் ஹalleluya அவனை கழுவி சுத்திகரித்து தகுதி உள்ளவனை முதல் ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும், பரிசுத்த பாத்திரமாய் மாற வேண்டும். உலகம் உன்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீ உன்னுடைய மனசாட்சிக்கு நீ வந்து கர்த்தரிடத்தில் நீ உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஹalleluya அந்த மனுஷன் ஊழியம் செய்தால் ஹalleluya ஆத்மா ஹalleluya பிழைப்பான், பரலோகத்துக்கு எடுக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போம். ரோமர் பார்க்கிறோம். ரோமர் 6:23 பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம். ஹalleluya பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்க வந்து பரிசுத்தமானாகி விட்டாய், எல்லாத்தையும் விட்டு விட்டாய், உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். ஆனா பழைய ஒரு மனசுல ஒரு சபலம்,
போகும்பொழுது அது எதுனா அவங்க நம்மளுக்கு வந்து சில முந்தியெல்லாம் வந்து பிரியாணிலாம் நல்லா சாப்பிடுவோம். இது நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது தெரிஞ்ச வீட்டில் பிரியாணி வாசனை அடிச்சுன்னா டக்குன்னு உடம்பு அளவு எப்படி இருக்கிறீங்க சொல்லி விசாரிக்கிற மாதிரி இருந்துட்டு ஃபுல்லாக ரெண்டு பிளேட் அதாவது கட்டி அதாவது கூட வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 4 பிளேட் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டே வந்து உனக்கு வந்து இந்த நாக்குக்கும் இந்த வாய்க்கும் கட்டு அதாவது அது வந்து நீ வந்து ஜெயம் போடுறது. ஏன்னா வந்து இதுக்குன்னு நீ போற இல்ல, நீ வந்து ஒருத்தர் விசாரிக்கணும்னா உண்மையா அவளை வந்து எப்படி இருக்கிறாங்க அன்புனால கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த விசாரி, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 18:20 வாசிப்போம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாவும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். பாருங்க, அப்போ நீங்க கர்த்தருக்குள்ள எந்த நன்மை செய்தாலும் அது ஹல்லேலூயா ஒன்றில்லாமல் போகாது, அது மண்ணில் விழாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நீங்கள் செய்யும் ஒரு நன்மைகளும் பரலோகம் உங்களுக்கு திருப்பி 100 திருப்ப கொடுக்கும். ஹல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொருத்தன் ஹல்லேலூயா உன் பலனை கொண்டு போவான். நீ என்ன நன்மை செய்தியோ அந்த பலனை நீ பெற்றுக் கொள்வாய். உன் மகன் செய்தால் அவன் பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா. ஆனால் அநியாயம் அக்கிரமம் செய்தால் அது திரும்பவும் உன் தலைமுறை சேர்ந்து வரும். ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறாய். எப்பொழுது ஹல்லேலூயா ஜெயத்தை அனுபவிப்பாய், சந்தோஷத்தை சமாதானத்தை அனுபவிப்பாய் என்றால் சமாதானம் கொடுக்கும் கிறிஸ்துவை நீ தேவனாய் கொண்டு ஹல்லேலூயா உண்மையும் உத்தமாய் அவரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா உன்னை அழகாய் நடத்தி கொண்டு வருவார்கள் சொல்லி பார்க்கும்பொழுது இரண்டாவது காரியம் குறிப்பா பார்க்கும்பொழுது வாட் இஸ் சேவிங் ஃபேத்? ரட்சிக்கும் விசுவாசம் என்ன? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை ஹல்லேலூயா ரட்சித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருது ரட்சிக்கும் விசுவாசம் என்று சொன்னால் ஹல்லேலூயா வாசிப்போம். யாக்கோபு 2:14 வாசிப்போம். என் சகோதரனே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? 15-16 ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தண்ணீர் தானே செத்துதான் இருக்கும். பாருங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் மீது விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் உனக்கு கொடுத்தார் அந்த ஒரு ஓமையை கர்த்தர் சொல்கிறார். உனக்கு 100 கடன் இருக்கும் என்று சொன்னால் ஹல்லேலூயா 10,000 கடன் இருக்கும் என்று சொன்னால் ராஜாவிடத்தில் நீ கடன் வாங்கியிருக்கிறார், ராஜா உன்னை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மன்னித்து விட்டு நீ வெளியே வரும்போது உனக்கு 10 ஹல்லேலூயா ரூபாய் உனக்கு கடன் இருக்கிறவனை பிடித்து சிறையில் அடைப்பாய் என்று சொன்னால் நீ நீதியற்றவனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ வந்து ஹல்லேலூயா கர்த்தரை இரட்சகராய் ஏற்றி அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய ஹல்லேலூயா வாக்குத்தத்தங்களும் அவரை நம்பி வந்து உண்மையான விசுவாசம் இருப்பவன் அப்படியே கர்த்தரை பின்பற்றுவான், வார்த்தையை நம்புவான், அந்த வார்த்தையின்படியே வாழ அந்த வாழ்க்கையை மாற்றி அமைப்பான். ஆனால் ஹல்லேலூயா இன்றைக்கு பாருங்க எப்படி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரசியும் பட்டியும் வீட்டுல நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்தார், எக்கச்சக்கமா இருக்குது. ஆனா இருந்தாலும் பாவப்பட்டவர்கள் வீட்டு வாசலில் வரும்பொழுது கர்த்தரோனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரோனை காத்துக் கொள்வார் என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா அவர்களுக்கு இருந்தும் கொடுக்காமல் இருப்பது ஹல்லேலூயா என்ன விசுவாசம் உனக்கு? நீ 2 வைத்திருந்தால் 1 கொடு என்று சொல்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால் ஹல்லேலூயா உனக்கு எங்கு ஹல்லேலூயா குறைத்து நீ வந்து மனசார கொடுத்தாயோ திரும்ப 2 தனியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? 100 தனியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னை போஷிக்கிறார், உன்னை நிரப்புகிறார். ஹல்லேலூயா அவர் வாக்குத்தத்தமும் அவர் மீது நீ விசுவாசம் கொண்டதினால் உனக்கு திரும்பவும் அளந்து ஹல்லேலூயா அவர் வாக்கின்படியே உன்னை நிரப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த மாதிரியான வாயில் மாத்திரம் விசுவாசம், மக்களை பார்த்து அழுகிற போல ஒரு விசுவாசம், ஆனால் கிரியையில் இல்லாத விசுவாசம். ஹல்லேலூயா. இது நம்ம எங்கு கொண்டு செல்லும்? ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது நாம் தோற்று போனவர்களாக இருக்கிறோம். என்ன மாதிரியான விசுவாசம் நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கும்பொழுது யாக்கோபு 2:19 வாசிப்போம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், தேவன் ஒருவர் உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். ஆமா. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஹல்லேலூயா. பிசாசுகளும் தேவனை கண்டு நடுங்குகிறது. ஹல்லேலூயா. நீ தேவன் பண்ணு, ஹல்லேலூயா நீ விசுவாசிக்கிறாய் தேவன் அவர் என்று. ஆனால் பிசாசு அவர் தேவனின் வல்லமையை கண்டு அது நடுங்குகிறது, பயப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த பயம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. அதான் சொல்ல வர, நம்ம தேவன் மீது பயம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த கௌரவத்தினாலும் கனத்தினாலும் இருக்கும் பயம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே போகலாம், எவ்வளவு தூரம் அதெல்லாம் ஒன்றாவது அவர் கைவிட மாட்டார் நம்மள.
அப்படின்னு சொல்லிட்டு மூடத்தனமாக ஹல்லேலூயா கர்த்தரை தேவபயத்தோடு செய்ய வேண்டிய காரியங்கள், அவரை பின்பற்ற வேண்டிய காரியங்கள், அவரை சந்தோஷிப்பிக்க வேண்டிய காரியங்கள், அவரை நம்பி அவரை நிற்க வேண்டிய காரியங்கள் நாம் தவறி போகிறோம். ஹல்லேலூயா. இது ரொம்ப சிலாக்கியம். ரொம்ப அழகாய் சத்ருவானவன் நமக்கு இல்ல, பரவாயில்ல, எனக்கு கவலைப்படாது. கர்த்தர் அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு புது டாக்டர் எல்லாம் வரும் இந்த நேரத்துல. அந்த புது டாக்டர் கர்த்தர் உனக்காக ரத்தம் செஞ்சு விட்டார். நீ என்ன பாவம் செஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ பார்க்க போற. ஹல்லேலூயா. ஃபெய்த் டாக்டர். ஹல்லேலூயா. அதுபோல நிறைய பேர் புது டாக்டர் சொல்லிக்கொண்டு ஹல்லேலூயா அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு நடத்தி கொண்டு ஒரு கூட்டம் மக்கள், அதாவது சாதாரணமா கூட்ட மக்கள் வருகிறார்கள். ஆனா இந்த மாதிரியான டாக்டர் பின்னாடி விசில் அடிச்சுட்டும் டான்ஸ் ஆடிட்டும் போற மக்கள் பார்க்கும்போது, ஐயோ, இவர்கள் எதை நம்பி போகிறார்கள்? வார்த்தையை நம்பி போகிறார்களா? கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவர் சொல்வதை கேட்டுவிட்டு போகிறார்களா? கர்த்தர் மீது விசுவாசம் கொண்டு போகிறார்களா? இல்ல மனுஷன் மீது சொல்லும் புது டாக்டர்களால், புது சத்தியங்களால், புது வேதத்தின் குறிப்பை திணித்து இவர்களை மூடராக்கி கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எங்கு போய் சேருவார்கள் என்று சொல்லி ஒரு நிமிஷம் அவர்கள் உண்மையான பரிசுத்தாவை நாடி அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. ரத்தத்தால் ஜெயம். ஹல்லேலூயா. Saving faith acts and obeys. ஹல்லேலூயா. ரட்சிக்கும் விசுவாசம் கிரியையிலும் கீழ்ப்படிதலும் உண்மையாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போம். யாக்கோபு 2:20 பார்ப்போம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஹல்லேலூயா. செத்ததென்று அறிய வேண்டும். ஹல்லேலூயா. எப்பேர்ப்பட்ட மனுஷன்? But thou wilt know, O vain man. வீணான மனுஷன். அவன் தான் என்ன பண்ணுவான்? அவனுடைய விசுவாசம் எப்படியா இருக்கும்? செத்ததா இருக்கும். செத்ததுன்னா என்ன? அதுல கீழ்ப்படிவதும் கிடையாது, அதுல ஒரு கிரியையும் கிடையாது. அது விசுவாசம் சொன்ன மாதிரி எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், இது பண்ணுவார், அது பண்ணுவார். இவனுக்குன்னு ஒண்ணு வரும்போது அங்க எல்லாரும் ஓடி போய் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் முட்டி போடணும், எல்லாரும் ஜெபம் பண்ணணும், அவர்களுக்கு ஜெபம் பண்ணணும். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? எல்லாம் கிடைத்த பிறகு எல்லாத்தையும் ஏப்பம் விட்டு கட்டி வீட்டில் மூட்டை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். இது போல இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் என்ன விதமான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள்? கிறிஸ்துவானவர் எல்லாத்தையும் ஹல்லேலூயா கொடுத்தாரா, எடுத்தாரா, ஜெபித்தாரா, விடுவித்தாரா? எப்படி கரைத்தலில் நடக்கும் பொழுது அந்நிய தேவனை கும்பிடுகிறவர்களை கடலியை தொட்டு அன்பு செலுத்தி விடுவித்து தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுபோல கிறிஸ்துவர் ஹல்லேலூயா பிள்ளைகள், ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா அதே வல்லமையும் அதே விசுவாசத்தோடு கர்த்தர் மீது நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நடக்கும் பொழுது பெரிய அற்புதங்கள் அவர் மூலியமாக நடக்கும். இன்றைக்கு உலகத்தில் நிறைய சபைகள் உண்டு, நிறைய ஹல்லேலூயா மக்கள் உண்டு, நிறைய பேர் ஜெபிப்பது உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனுஷன் எழும்பி ஹல்லேலூயா கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பேதுரு போலும் பவுல் அப்போஸ்தலன் போலும் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கவும், நோய்களை குணமாக்கவும், எழுந்து இயேசுவின் நாமத்தில் சத்துருவை கடிந்து கட்டவும் ஹல்லேலூயா அந்த வல்லமையை பெற்றவர்களாக கர்த்தரோடு சேர்ந்து, ஏன்னா கர்த்தருடைய பிரியமுள்ளவனாய் மாறி கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சத்தியத்தை உண்மையாய் ஹல்லேலூயா இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசித்து தேவன் என்று சொல்லி, இவர்தான் என் தேவன், இவர்தான் என்னை நடத்தினார், இவர்தான் என்னை பிரித்தெடுத்தார், இவர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இவர்கள் ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைத்து கர்த்தர் மீது முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அதட்டி சத்துருவை கண்டு ஓ என்று சொல்லும்போது அது விட்டு ஓடுகிறது, அலறி கொண்டு ஓடுகிறது. ஆனால் இந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் சத்துருவை கண்டு போ என்று சொன்னார், அது திரும்ப சொல்கிறது, நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும், நீ என்ன எனக்கு பவுல தெரியும், எனக்கு மற்றவர்கள் தெரியும், ஆனா உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் சட்டையை கிழித்து விட்டு அவனை ஓட விடுகிறது. அதனால்தான் சத்ருவை என்ன செய்கிறார்கள்? ஹல்லேலூயா துரத்த மறுக்கிறார்கள் ஊழியக்காரர்கள். வியாபாரம் செய்கிறார்கள். ஹல்லேலூயா சிடி கேசட்டை விற்றுக்கொண்டு அவர் காசை சம்பாதித்துக் கொண்டு அங்கங்க போய் சும்மா வார்த்தையை மாத்திரம், வார்த்தை கொடுப்பது நல்லது ஆனா இல்லை என்று சொல்வது, ஆனால் வார்த்தையில் கிரியை இருக்க வேண்டும், வார்த்தையில் வல்லமை இருக்க வேண்டும், வார்த்தையில் அபிஷேகம் இருக்க வேண்டும், வார்த்தை உச்சரிக்கும் பொழுதே கட்டுகள் முறிய வேண்டும், நோய் நொடிகள் குணமாக்க வேண்டும், கர்த்தர் வல்லமை வெளிப்பட வேண்டும், இவர்தான் தேவன், இவன் தேவகுமாரன், கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி சாட்சி பகிர வேண்டும். ஹல்லேலூயா. அது நடப்பது ரொம்ப ஹல்லேலூயா கொஞ்சம் ஹல்லேலூயா இடங்களில் தான் நடக்கிறது. உண்மையான இடங்களில் நடக்க வேண்டிய எல்லாரும் ஹல்லேலூயா இன்றைக்கு தனித்தானே ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ளாய் எழும்பி ஹல்லேலூயா கர்த்தரே தேவன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு
என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை திரும்பவும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஹல்லேலூயா அவரை ஹல்லேலூயா இன்னும் அபிஷேகத்திலும் அதை கொண்டு நடக்க முடியாது இன்னும் அழுது ஜெபித்து ஹல்லேலூயா விசுவாசத்தில் நம்பி ஹல்லேலூயா இயேசுவே என்று சொல்லி ஹல்லேலூயா கை நீட்டி ஹல்லேலூயா ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ரோமர்களுக்கு ரோம விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதிய காரியத்தை பார்க்கும்போது ரோமர் 10:9-10 வாசிக்கும் பொழுது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். விசுவாசித்தால் இதுதான் செய்யணும். இதுதான் முதல் படி விசுவாசத்தில் ஏறி நிற்கும்படியாய் ஹல்லேலூயா அவர் ஹல்லேலூயா எனக்காக தேவன் குமாரனை ஒப்பு கொடுத்து எனக்காய் மரித்து அவர் ரத்தம் சிந்தி என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா இருதயத்தில் ஹல்லேலூயா நான் இருதயத்தில் ஹல்லேலூயா அதை உணர்ந்து இந்த வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ஹல்லேலூயா நீதி உண்டாகும். கர்த்தர் நீதியானவர். ஹல்லேலூயா அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா நீ அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அது என்ன செய்யும்? ஹல்லேலூயா அந்த நீதியானது உன்னில் வெளிப்படும். கர்த்தரின் நீதி அதாவது பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் சம்பளமாக அவர் மரித்தார். ஹல்லேலூயா இனிமேல் ஹல்லேலூயா எல்லாம் ஆதாம் செய்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாவம் அவன் செய்தான். ஹல்லேலூயா ஆனால் இன்றைக்கு எல்லாருக்காகவும் ஒரு இரண்டாம் மனுஷகுமாரன் ஹல்லேலூயா மரித்து நமக்காய் பாவத்துக்காய் சம்பளமாய் ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக முடியாது வாயினாலே அறிக்கைப்படும். நீ ஹல்லேலூயா எதை நீ இதயத்தில் விசுவாசிக்கிறாயோ அது வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அந்த தேவனின் வசனம் உன்னிலிருந்து கிரியை செய்ய தொடங்குகிறது. ஹல்லேலூயா அப்போ சத்துருவின் கட்டு முறிகிறது. கர்த்தருடைய பிள்ளையாய் நீ மாறுகிறாய். ரட்சிப்பு உனக்கு வந்து விட்டது. அவர் சிந்தின சந்தின அந்த ரத்தத்தால் சிந்தின சம்பளம் ஹல்லேலூயா உனக்குள்ளாய் உனக்கென்று சொல்லி ஏற்றுக்கொள்ளபடியாய் அல்ல சத்துருவுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்து விட்டு கர்த்தருடைய மீட்டு பரலோகத்தின் பிள்ளையா உன்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா நீ வெறுமனே சொன்னா போதும். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது நீ விசுவாசத்தில் அந்த பலனை நீ பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்து எப்படியாய் ஒருவராய் மரித்து செய்தாரோ அதுபோல நீ கர்த்தருக்குள் ஹல்லேலூயா தினமும் விசுவாசத்தில் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் உலகத்துக்கு மரித்தவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா உலகத்தில் இருக்கும் காரியங்களுக்கு நீ மரித்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாய் இருக்க வேண்டும். நீ பரலோகத்தின் குடிமகனாய் இருக்க வேண்டும். இங்கு சம்பாதிக்க வேண்டும். இங்கு சம்பளத்தை ஹல்லேலூயா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு வாழ வேண்டும். இல்ல நீ பரலோகத்துக்கு வாழ ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து அவனுக்கு ஹல்லேலூயா வேலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா அப்பொழுது நாம் கண்கள் மேலான காரியங்கள் மீது இருக்க வேண்டும். பரலோகத்தின் காரியங்கள் மீது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா பரலோகத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா அவர் உண்மை உள்ளவர். சகலவற்றையும் சத்தியம் என்று நம்பி விசுவாசித்து நீ வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அடுத்த ரட்சிப்பின் பலன் எப்படி என்று சொன்னால் ஹல்லேலூயா சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படும். சத்துரு எங்கெங்கெல்லாம் பிடிகொண்டு இருக்கிறான் விட்டு விலகி ஓடுவான். ஏனென்றால் நீ அவனுக்குரியவன் அல்ல, பரலோகத்தின் தேவன் ஹல்லேலூயா உரியவன். ஹல்லேலூயா அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா உச்சரிக்கும் ஒரு வார்த்தையும் தேவனின் பிரதிநிதியாய் நீ நடந்து கொண்டு போகும் பொழுது கர்த்தரின் வல்லமை ஹல்லேலூயா glory to God ஹல்லேலூயா எல்லாவற்றையும் அகற்றி மாற்றி ஹல்லேலூயா எத்தனையோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஹல்லேலூயா செய்ய முடியாத காரணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் குறைந்து போனதுனால், நம்முடைய விசுவாசம் இல்லாத போனதுனால். ஹல்லேலூயா ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ விசுவாசத்தில் எழும்பி நிற்கும் பொழுது ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்ய அவர் செய்திருக்க வேண்டும் அப்படிதான் வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா அவர் செய்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஏனென்றால் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா அவர் சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கும் நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசம் என்னில் எழும்பும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தருடைய வல்லமை என்னில் எழும்பும். ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை எழும்பும். ஹல்லேலூயா கர்த்தரின் அபிஷேகத்தின் வல்லமை என்னில் எழும்பும். ஹல்லேலூயா சுகமாக்கும் வல்லமை ஹல்லேலூயா அவரால் வரும். நான் வெறும் பாத்திரமாய் நிற்பேன். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அங்கு பெரிதான விடுதலைகள் உண்டாகும். ஹல்லேலூயா அதை நாம் நம்பி முன்னேறி செல்வோமா? ஹல்லேலூயா நம்பி ஜெபிப்போமா? நம்பி ஒப்பு கொடுப்போமா? நம்பி சேர்ந்து ஒரு மனதோடு உட்பட விழுந்து கர்த்தத்தில் கேட்போமா? குடும்பமாய் எல்லா விதமான சகோதரிகளும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா அந்த ஐக்கியம் அங்க இங்கு விடுதலை அங்க ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்து போனவன் நிச்சயமாக ஏமாற மாட்டான். ஹல்லேலூயா இன்றைக்கு நாங்கள் 5 பேர் சேர்ந்து ஜெபிக்க போறோம். இந்த காரணத்துக்காக ஜெபிக்கிறோம். 21 நாள் நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதை செய்வார். நிச்சயத்தோடு முழங்கால் பாடிட்டு பாருங்க, கர்த்தர் அப்பொழுது செய்வார். ஹல்லேலூயா glory to God. இது போல ஹல்லேலூயா பார்க்கும் பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா நல்ல காரியங்களை
செய்து நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நாம் விசுவாசத்தில் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, 2 குறிப்பை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் 2 குறிப்பை சொல்லி ஹல்லேலூயா பார்க்கும்போது, faith that will live or die for Jesus. எப்படி உண்மையான நல்ல விசுவாசம் எப்படி சொன்னா, விசுவாசம் எப்படின்னா வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுக்காய் நாங்கள் மரிப்போம் ஜீவிப்போம் இயேசுக்காய் என்று சொல்லி நிச்சயமான ஒரு விசுவாசம் அது. ஹல்லேலூயா. அதுதான் ஹல்லேலூயா டு கன்ஃபெஸ் இன் பப்ளிக். ஹல்லேலூயா. அந்த காலத்துல ஆதிகால சபையில பார்க்கும்போது எல்லாரும் முன்பாக சொன்னார்கள் இயேசுவே தேவன் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்களை சிங்கக்கவையில் வைத்தார்கள். ஹல்லேலூயா. கரடிகள் ஹல்லேலூயா நெருப்பில் அவர்களை பற்றி எரிய செய்தார். ஆனால் அதை கண்டு அவர்கள் பயப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இன்றைக்கு நான் இங்கு மரித்தால் அங்கு நான் பரலோகத்தில் தேவன் முன்பாக கண் திறப்பேன் என்று சொல்லி இந்த நிச்சயத்தோடு எத்தனையோ பேர் பலியானார்கள். அவர்கள் தைரியமும் அவர் முகத்தில் சந்தோஷமும் பரலோகத்தை கண்டு ஹல்லேலூயா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவர் ஜீவனை ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதான் நிச்சயம், விசுவாசத்தின் நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா கல்யாணம் வேண்டும் என்று சொன்ன சபையில போய் ஹல்லேலூயா என் பையனுக்கும் பொண்ணுக்கு நல்ல பானகன் கிறிஸ்டியன் வேண்டும் என்று சொல்லி அதற்காக அந்த சபை போய் எல்லாம் முடிந்தவருக்கு கடமை வந்து விடுவார்கள். அதாவது சபையும் கர்த்தருடைய சமூகத்தையும் ஏடிஎம் கார்டு மாதிரி போட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஹல்லேலூயா வேலை வேணும் கல்யாணம் பண்ணணும் அதுபோது வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹல்லேலூயா கல்வி உருவாக்கி போயிடுவாங்க. இது நீதியின் பிரகாரம் அநியாயம். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் ஹல்லேலூயா மரிப்பதற்கு அந்த நாட்களில் மக்கள் மறைத்து சிங்கக்கவியிலும் ஹல்லேலூயா எரிக்கப்பட்டவர்களும் தன் ஜீவனை சந்தோஷமாய் ஒப்பு கொடுத்ததினால் ஹல்லேலூயா அப்போஸ்தலர் 12 பேரிலிருந்து 11 பேரும் ஹல்லேலூயா இரத்த சாட்சியை மறித்ததினால் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தின் நிறைவு, நிச்சயத்தின் நிறைவு, விசுவாசத்தின் உயர்வு அவர்களுக்குள்ளாய் இருந்தது. அது இன்றைய வரை ஹல்லேலூயா சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு அவர்களை போல மாற வேண்டும் என்று சொல்லி, உம்மை போல மாற வேண்டும் என்று சொல்லி நாம் பாடுகிறோம் இயேசுவை போல. ஹல்லேலூயா. ஆனால் ஹல்லேலூயா இப்படியா இருக்க வேண்டும், அப்போஸ்தலரை போலவும் நல்ல விசுவாசிகள் தைரியமாக ஊழியம் செய்கிறவர்கள் கூட மாற வேண்டும் என்று சொல்லி நம் ஜெபம் இன்றைக்கு மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது faith that will obey to Jesus Christ. ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி என்று சொன்னா ரோமர் 10:10 வாசிக்கும்போது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். ரட்சிப்பை வந்து ஹல்லேலூயா உண்மை அதனுடைய வேல்யூ, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் salvation, அதை உண்மையா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். salvation is not for marriage, salvation not for good gifts from heaven, salvation is not for living a peaceful and a luxurious life. No, salvation is something that you will work for Christ as he did for you. ஹல்லேலூயா. உனக்கு எப்படியா அவர் கஷ்டப்பட்டாரோ அதுபோல நீ அவருக்காய் அந்த பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஹல்லேலூயா கீழ்ப்படுகிறவனாய் கர்த்தருக்கு சித்தத்தை ஒப்பு கொடுத்தவனாய் ஹல்லேலூயா இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. இந்த 2 சத்தியம் பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப அழகா போற வாரங்களில் அதை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் தாவே. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் தேவ பிரசனம் அவர்களை மூடி மறைத்துக் கொண்டு ஒரு ஆபத்து வராது வேலை அடைத்து பிதாவே அவர் போகலையும் வருகையும் பிதாவை கர்த்தரை தேவ தூதன் காவல் நிறுத்தவன் முன்பு பின்பு இடது வலதுபக்கம் தேவத்தோட காவல் வைத்து பத்திரமாய் சத்துருவின் கண்கள் விடாதபடியும் மறைத்து பிடிக்க முடியாவும் ஹல்லேலூயா எல்லா விதமான வாகனத்தில் போகும் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா ஒருபோதும் ஆரோக்கிய கண்களில் மாட்டாதபடியும் ஹல்லேலூயா வேண்டாத ஹல்லேலூயா காரியங்கள் நடக்காதபடியும் எங்கு செல்கிறார் வேலைக்கு அவர் கண்கள் தயவு கிடைக்கவும் ஹல்லேலூயா உயர்வை கட்டளையிடும். ஹல்லேலூயா யார் இழந்து போனார்களோ அதெல்லாம் எங்களுக்கு அது தெரியாது, ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் தெரியும். ஹல்லேலூயா கர்த்தரை நம்புவது ஒருபோதும் ஹல்லேலூயா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்கு கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. எழுதப்பட்டு 1000 வலது பக்கத்து 10000 என்றது ஒருபோதும் ஒரு தீங்கும் என்னை அணுகாது என்ற விசுவாசம் எனக்குள்ளாய் எழுந்திருக்க கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. காத்துக்கொள்ளுங்க. தேவன் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே தேவன், அப்படி தவிர ஒரு தேவன் இல்லை. எங்களுக்காக மரித்தவர் நீர் ஒருவரே, எங்களுக்காக ஹல்லேலூயா ஒரு நாளும் ஹல்லேலூயா பரிசுத்தாவை கொடுத்து எங்களை தேற்றுபவர் நீரே. ஹல்லேலூயா வருகையில் ஹல்லேலூயா எங்களை எடுத்துக்கொண்டு போகப்படும் நீரே. எங்களை வழி நடத்தும். எல்லாவற்றையும் கையில் கொடுக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபக்கிறோம் பரப்பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah.